ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ويا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل في مكان آخر يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சலாத்தும் சலாமும் உலகத்தில் ஒரு அருளுடையாக நம்முடைய இறுதி தூதர் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தொடர்பின் மீதும் மற்றும் அல்லாஹ்வின் இறையினத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றும் நிரப்பமாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே பெரியவர்களே எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையினால் அவருடைய அழைப்பை ஏற்று அவர் நம் மீது சுமத்தியுள்ள ஜும்ஆ தொழுகையை நிறைவேற்றுவதற்காக அவருடைய இல்லத்திலே நாம் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். நம்முடைய இந்த நல்ல எண்ணங்களின் செயல்பாடுகளை பொறுத்தவாறு அவருடைய இறைவன் அதிகமான நற்கூலிகளை நாளை மறுமுறையில் நம் அனைவருக்கும் வாரி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த வாரத்திற்கு முந்தைய வாரத்திலே துஆவை பற்றி குர்ஆன் சுன்னாவின் மூலமாக ஒரு தெளிவான விஷயத்தை நாம் எல்லோரும் அறிந்து கொண்டோம். அல்லாஹ்விடத்தில் இருகால் நீட்டி துஆ செய்வதாக இருந்தால் அதற்கு என்னென்ன நிபந்தனைகளை வழிமுறைகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு சில அம்சங்களை நாம் எல்லோரும் நம்முடைய உள்ளத்தில் பதியளித்துக் கொண்டோம். அதே போன்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யும் போது என்னென்ன தடைகள், அந்த பிரார்த்தனையை தடுக்கக்கூடிய தடை கற்கள் என்னென்ன என்பதை குறித்தும் நாம் தெளிவாக அறிந்து அதனைத் தொடர்ந்து அந்த தடைகள்ல இறுதியாக நாம் பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா, நம்முடைய பிரார்த்தனையில ஆகிரத் மறுமை கட்டாயம் பேசக்கூடாது. அல்லாஹ்விடத்தில் மறுமையை குறித்து கண்டிப்பாக நம்முடைய பிரார்த்தனையில் துஆவில் அழுது உள்ளம் உருகி மன ஓர்மையோடு கேட்கிறது. யார் துனியாவை மட்டும் கேட்டுக்கொண்டு தனது துஆவை பிரார்த்தனையை முடித்து விடுகிறாரோ அவருக்கு உலகத்தில் எதுவுமே இல்லை, மறுமையிலும் எதுவுமே இல்லை என்று அல்லாஹ் திருக்குர்ஆனில் நேரடியாக சொல்லியதை நாம் பார்க்கிறோம். இந்த மறுமையை கேட்க வேண்டும் என்றால் அதை எப்படி கேட்க வேண்டும் என்கிற விஷயங்களை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தரும்போது அதன் பல பிரார்த்தனைகளை துஆக்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். கிட்டத்தட்ட அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளை நீங்கள் பார்த்தால் ஒரு 200க்கும் மேற்பட்ட துஆக்களை, சஹீஹான துஆக்களை நீங்கள் பார்க்கலாம். அதில் இந்த ஆகிரத்தை குறித்து அழகாக அல்லாஹ்விடத்தில்
ஞாபகமாக இருக்கிறது என்று தெரியவில்லை. அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹும்ம நக்ஸிம் லனா பி வஷியத்திக் மா தஹூலு பைனனா வ பைன மஅசியத்திக். அல்லாஹ்வே எங்களுக்கு உன்னை அஞ்சக்கூடிய பயத்தை, அச்சத்தை கொடு. அந்த அச்சம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், உனக்கு மாறு செய்வதிலிருந்து எங்களை தடுத்து விட வேண்டும். وَمِنَ الْيَقِينِ مَا تُحَوِّلُ بِهِ عَلَيْنَا مَصَائِبَ الدُّنْيَا. மேலும் யா அல்லாஹ் உன் மீது எனக்கு உறுதியை கொடு, உறுதியான ஈமானை கொடு. அந்த உறுதியான ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நீ இந்த உலகத்தில் கொடுக்கக்கூடிய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், சோதனைகள் அத்துணை லேசாகிறது. وَمِنَ الْعَمَلِ مَا تُبَلِّغُنَا بِهِ جَنَّتَكَ. மேலும் யா அல்லாஹ் எனக்கு அமல் செய்கிற ஆர்வத்தை கொடு, அதிகமான அமலை கொடு, அதிகமாக அமல் செய்கிற வாய்ப்பை கொடு. அதன் மூலமாக உன்னுடைய சொர்க்கத்தை நான் அடைய வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வின் தூதர்கள் மறுமை சம்பந்தமான ஒரு அழகான பிரார்த்தனையை கேட்டார்கள் என்று அன்புக்குரியவர்களே, இதே பிரார்த்தனையை இன்னும் கொஞ்சம் நாம டீப்பா தெரிந்து கொள்ள கடமைப்படும். அல்லாஹ்வின் தூதர்கள் இந்த துஆவில, பிரார்த்தனையில இரண்டு விஷயத்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமா கேட்கிறாங்க. என்னது? ஒன்று ஈமான், இறை நம்பிக்கை. இந்த இறை நம்பிக்கையை அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இந்த ஒரு துஆவின் மூலம் மட்டுமல்ல, பல துஆவின் மூலம் அல்லாஹ்விடத்தில் ஈமானை குறித்து அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் வேண்டியுள்ளார்கள், பிரார்த்தனை செய்துள்ளார்கள், துஆ செய்துள்ளார்கள். அந்த துஆவையும் நாம் ஈமானுக்காக கண்டிப்பாக கேட்டு கடமைப்படும். அன்புக்குரியவர்களே, ஈமானை பொறுத்தவரை இந்த ஈமான் நம்முடைய உள்ளத்திலே யகீனாக உறுதியாகிவிட்டால், இந்த உலகமே ஒன்று சேர்ந்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லோரும் ஒன்று சேர்ந்து நமக்கு எதிராக நம்மை அடிப்பதற்கு அல்லது நம்மை தாக்குவதற்கு, நமக்கு எதிராக வெற்றியை கொள்வதற்கு எவ்வளவு பெரிய, எவ்வளவு நிறைய ஆயுதங்களை கொண்டு வந்தாலும் அவர்களால் முடியாது. அல்லாஹ் ஒரு கம்பை எடுத்துக்கொண்டு சென்றாலும் நமக்கு வெற்றி அல்லாஹ் கொடுத்துருவான். காரணம் என்ன? ஈமான், இறை நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற காரணம். பத்ர் போரை எடுத்துக் கொள்ளுங்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. பத்ர் போரிலே ஒரு சஹாபி, ஒரு நபியின் தோழர் மிக பயங்கரமாக, மிக உக்கிரமாக எதிரியுடைய படையிலே புகுந்து போரிட்டுக் கொண்டிருக்கிறார். அந்த நேரத்தில் வாள் உடைஞ்சு போச்சு. உடைஞ்ச வாளை வச்சு போர் செய்ய முடியுமா? முடியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு மரக்கிளையை உடைத்து அந்த சஹாபியுடைய கையிலே கொடுத்தார்கள். அந்த கிளையை அவர் அப்படி சுழட்டும் போது அது மிகப்பெரிய வாளாக மாறியது. அந்த வாளை வைத்து வாழ்நாள் வரை அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் போரிட்டுக் கொண்டே இருந்தார். இதுதான் அல்லாஹ் ஈமானுக்கு தருகின்ற பரிசு. இதுதான் அல்லாஹ் ஈமானுக்கு தருகின்ற வெற்றி. நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய நஃப்ஸிலே ஈமான் யகீனாக உறுதியாக இருக்குமேயானால், கைப்பிடி ஆயுதமாக, கைப்பிடி மண்ணு ஆயுதமாக மாறும், மரக்கிளைகள் ஆயுதமாக மாறும். இதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஈமானுக்கு தருகின்ற பரிசு. எனவே இந்த ஈமானை குறித்து, உறுதியான ஈமானை குறித்து அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் முறையிட கடமைப்பட்டிருக்கிறோம் என்றால் அல்லாஹ்வின் தூதர்கள் எத்துணை ரூபத்தில் இந்த ஈமானை பற்றி அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு கேட்டிருக்கிறார்கள் பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு துஆவை பாருங்கள். இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் அவர்கள் தங்களுடைய புத்தகத்தில் பதிவு செய்கின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யர்தத். அல்லாஹ்வே, உன்னிடத்தில் நான் தடுமாறாத ஈமானை கேட்கிறேன். ஈமான் தடுமாறாத ஈமானை நான் கேட்கிறேன். அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்களுடைய ஈமான் தடுமாறியதா இல்லையா?
சான்றிதழ் வழங்குகிறான். அவர்களுடைய ஈமானின் ஸ்டேஜுக்கு நாம் எல்லோரும் வர வேண்டும் என்று அல்லாஹ் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட ஈமானிய தகுதியில் உள்ள சஹாபாக்களுடைய ஈமானே தடுமாற்றம் அடைந்ததா இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட சஹாபாக்களே தடுமாறுகின்ற அளவுக்கு, ஈமானில தடுமாறுகின்ற அளவுக்கு ஒரு கட்டத்திலே சென்றார்கள் என்றால் அந்த கொடுமைகள், அவர்களுக்கு எழுந்த அந்த சோதனைகள், துன்பங்கள், துயரங்கள் எப்படி கடுமையாக, அதைவிட கூடுதலாக இருந்திருக்கும் என்பதை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நாம் சிந்திக்க கடமை. அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். மூச்சு திணற வைத்து கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள். அப்போது அல்லாஹ்வின் தூதர் அவர்களை திட்ட சொல்கிறார்கள். அவர்கள் எழுந்துறாங்க, திட்டி விடுகிறார்கள். இது ஈமானிலே உள்ள பலகீனத்தினால் வந்ததல்ல. பலகீனம் என்பது சுத்தமா அப்படியே ஒண்ணுமில்லாம டவுன் ஆகி போறது, அதான் பலகீனம். தடுமாறுவது என்பது என்னன்னா, ஈமானிய உறுதியோடு பிடிப்போடு தான் இருக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் என்ன செஞ்சிடறாரு? திடீர்னு ஸ்லிப் ஆயிடுறாரு, திடீர்னு தடுமாறுகிறார். அதுதான் அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நடந்தது. அப்ப திட்ட சொல்றாங்க, அவர்கள் திட்டி விடுகிறார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு என்ன சொன்னார்கள் என்பது நம்ம எல்லோருக்கும் தெரியும். அம்மாரே, உங்களுடைய உள்ளம் என்னை திட்டும்போது எப்படி இருந்தது? அல்லாஹ்வின் தூதரை, உங்களை பற்றிய நம்பிக்கை எனது உள்ளத்தில் தூய்மையாக இருந்தது. அப்படியானால் என்னை திட்டியாவது இந்த உலகத்தில் அம்மாருடைய குடும்பம், யாசுடைய குடும்பம் வாழலாம் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மாதிரியான ஈமானை தான் அல்லாஹ் இடத்துல கேட்கிறார். இந்த மாதிரி தடுமாறாத ஈமானை அல்லாஹ் எனக்கு கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஹிஜ்ரத்துக்கு புறப்பட்டார்கள். அப்படிதானே? ஒவ்வொரு தலைக்கும் 100 ஒட்டகம் அறிவிக்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் அவங்களுடைய தலையை கொண்டு வர்றவர்களுக்கு 100 ஒட்டகம் பரிசு. அவருடைய நண்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலையை கொண்டு வர்றவர்களுக்கு 100 ஒட்டகம் பரிசு, 200 ஒட்டகம் பரிசு. அப்படியானால் இந்த 2 பேரை பற்றிய தேடல் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். இந்த மாதிரி தேடிட்டு இருக்கிற சமயத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தார்கள்? பயந்து கிளம்பினார்களா இல்லையா? ஒளிந்து கொண்டார்களா இல்லையா? யாராவது நம்மை பார்த்து விடுவார்கள் என்று எச்சரிக்கையாக இருந்தார்களா இல்லையா? இதுவெல்லாம் என்ன? வெளியிலே செய்த ஏற்பாடுகள், வெளி தோற்றத்தில் செய்யப்பட்ட ஏற்பாடுகள். ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய உள்ளம் எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய தவக்குலை கொண்டு நிரம்பி இருந்தது. அவருடைய உள்ளம், கல்வி எப்படி இருந்தது? அல்லாஹ்வுடைய நம்பிக்கையை கொண்டு கல்வி தடுமாறாமல் இருந்தது. இந்த தடுமாற்றம் இல்லாத ஈமானை தான், நம்பிக்கையை தான் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். யா அல்லாஹ், எனக்கு தடுமாறாத ஈமானை கொடு. அல்லாஹ்வும்ம இன்னி அஸ்அலுக ஈமானன் லா யுர்தத். யோசித்து பாருங்கள் அல்லாஹ் சொல்றேன். சஹாபாக்களை பொறுத்தவரையே அவர்களுடைய ஈமானுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகாரம் வழங்குகிறார். அல்லாஹ் ஒரு கட்டளையை போடுகிறான் என்றால் உடனடியாக செய்து விடுவார்கள். அதுதான் சஹாபாக்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் நமக்கு ஒரு கட்டளையை போடுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஊரை விட்டு எல்லாரும் நீங்க கிளம்பி போயிடுங்க, இந்த ஊரை வசிக்காதீங்க, இங்க இருந்து ஹிஜ்ரத் பண்ணி போயிடுங்க. இங்கே இருந்தால் உங்களுடைய ஈமானை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியாது. இங்கே இருந்தால் உங்களுடைய இஸ்லாமிய அந்த முறைப்படி நீங்கள் வாழ முடியாது. எனவே ஹிஜ்ரத் செய்து போயிடுங்க என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம போவோமா? எப்போ போவோம்னா கொஞ்ச நாள் கழிச்சு லேட்டா போவோம். கொஞ்ச நாள் இருந்துட்டு சொந்த பந்தங்களை எல்லாம் பார்த்துட்டு போறதுக்கான எல்லா தயாரிப்புகளை செஞ்சுட்டு என்னென்ன ஏற்பாடுகள்லாம் செய்யணுமோ எல்லாம் செஞ்சுட்டு கொஞ்சம் நாள் அப்புறம் போவோம். ஆனால் சஹாபாக்களை பொறுத்தவரையிலே உடனே போவார்கள். அந்த உடனே தான் சஹாபா. அதுதான் நபியின் தோழர்கள் சஹாபாக்கள். இப்படி ஈமானிய உயர்ந்த தரத்தில் இருந்த அந்த சஹாபாக்களுக்கு இந்த ஈமானிய தடுமாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அன்பான சகோதரர்களே, நாம் எல்லாம் நம்முடைய ஈமான் எல்லாம் தடுமாறாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? எனவே அல்லாஹ்விடத்தில் தடுமாறாத
அதைத்தான் என்ன செய்றாங்க, முதலாவதாக இந்த துஆவில் கேட்கிறார்கள். யா அல்லாஹ், தடுமாறான ஈமானை எனக்கு நீ வழங்கு. வநஈமன் லா யன்ஃபது. அல்லாஹ்வுடைய தூதர்கள் அடுத்து கேட்கிறாங்க, வநஈமன் லா யன்ஃபது. யா அல்லாஹ், எனக்கு முடிவற்ற தீர்ந்து விடாத அருட்கொடைகளை வழங்கு. தீர்ந்து விடாத முடிவற்ற அருட்கொடைகளை எனக்கு நீ யா அல்லாஹ் வழங்கு. அல்லாஹ் அருட்கொடைகளை நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறான்னு சொன்னா அது முடிவில்லாமல் இருக்கணும், தீர்ந்து விடக்கூடாது. தீர்ந்து விட்டால், முடிந்து விட்டால் அதுவும் ஒரு சோதனை. அதுவும் என்னதான், சோதனை தான். அருட்கொடைகள் நமக்கு அல்லாஹ் கொடுத்தும் சோதிப்பான், அல்லாஹ் எடுத்தும் சோதிப்பான். செல்வத்தை கொடுத்தும் சோதிப்பான், செல்வத்தை எடுத்தும் சோதிப்பான். ஆரோக்கியத்தை கொடுத்தும் அல்லாஹ் சோதிப்பான், ஆரோக்கிய கேடை உண்டாக்கியும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சோதிப்பான். அவன் எப்படி நாடுகின்றானோ அப்படி நம்ம எல்லாம் சோதிப்பான். எனவே இந்த முடிவில்லாத முடிவுள்ள தீர்ந்து போகக்கூடிய அற்புடைகள் நமக்கு கிடைக்குமே ஆனால் மனசு கவலைப்பட ஆரம்பிச்சு, அல்லாஹ் மேல தவறான எண்ணம் கொள்ள ஆரம்பிச்சு, அடுத்து நம்முடைய ஈமானிலே பலகீனம் ஏற்படும், அடுத்து நம்முடைய ஈமானிலே தடுமாற்றம் ஏற்படும். எனவேதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவற்ற தீர்ந்து விடாத அற்புடைகளை யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் என்று அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த முடிவற்ற தீர்ந்து விடாத அற்புடை என்றால் என்ன என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டும்போது ஒரு இடத்துல சொல்றார், லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னகும். நான் உங்களுக்கு செய்த அற்புடைகளுக்கு, நிஅமத்துகளுக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் மேலும் மேலும் அந்த அற்புடைகளை உங்களுக்கு நாம் அதிகப்படுத்திக் கொண்டே இருப்போம், நிறைய தருவோம். இந்த அதிகப்படுத்துறது இருப்பாருங்க, இந்த அதிகப்படுத்துவது என்றால் என்ன அப்படின்னா, ஒன்று பக்காப்பும் நிஅமத், கொடுத்த அருட்கொடை விலகாமல் அப்படியே இருப்பது. கொடுத்த அருட்கொடை விலகாமல் அப்படியே இருப்பது, அது குறையவும் செய்யாது, கூடவும் செய்யாது. கொடுத்த நிஅமத் அப்படியே. இரண்டாவது சியாதத்து நிஅமத், கொடுத்த நிஅமத்தை விட அருட்கொடையை விட இன்னும் அதிகமான அருட்கொடைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுப்பது. மூன்றாவது ஹௌஃபுன் நிஅமத்தி மின் சல்பிஹா, அந்த அருட்கொடை நம்மிடமிருந்து பிடுங்கப்படுமோ என்ற பயத்தை அல்லாஹ் அகற்றுவது. இந்த மூன்றை என்ன செய்யும், இந்த நிஅமத்து குறிக்கும், இந்த முடிவற்ற தீர்ந்து விடாத நிஅமத்து குறிக்கும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யறாங்க, பிரார்த்தனை செய்கிறார்கள். இப்போ அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில நிறைய அருட்கொடைகளை கொடுக்கிறான். இப்போ கல்வி ஒரு அருட்கொடை. ஒருத்தருக்கு நிறைய கல்வி கிடைச்சது, ஆனா கிடைச்ச பிறகு கொஞ்சம் கொஞ்சமா அதை பார்த்துட்டே வராருன்னா இது முடிவற்ற அருட்கொடை தானே, முடிஞ்சு போன அருட்கொடை தானே. இது இல்லாம இருக்கணும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை புரிகின்றார்கள். அல்லாஹ்வே, உன்னிடத்தில் நான் முடிவற்ற அருட்கொடைகளை, தீர்ந்து விடாத அருட்கொடைகளை நான் கேட்கிறேன். அடுத்து என்ன, மூன்றாவது ومرافقة النبي صلى الله عليه وسلم في أعلى غرف الجنة جنة الخلد. இதுதான் மிக முக்கியமானது. அல்லாஹ்விடத்திலே மறுமையை பற்றி எப்படி நாம் கேட்க வேண்டும் என்கிற முறையை அல்லாஹ்வுடைய தூதர்கள் கேட்டுக் கொடுக்கிறார்கள். பாருங்கள், அல்லாஹ்வே, உன்னிடத்தில் நான் எனது நபியின் தோழமையை கேட்கிறேன், என்னுடைய நபியோடு இருக்கிற பாக்கியத்தை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன். ஃபீ அஅலா குரஃபில் ஜன்னதி ஜன்னத்தில் குல்த், உயர்ந்த சொர்க்கமான, நிரந்தரமான சொர்க்கமான அந்த சொர்க்கத்தில் நபியோடு தங்கக்கூடிய, நபியோடு தோழமை கொள்ளக்கூடிய, நபியோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை உன்னிடத்தில் நான் கேட்கிறேன் யா அல்லாஹ் என்று அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். நம்மையும் பிரார்த்திக்குமாறு கூறினார். முக்கியமான ஒரு அம்சம் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரின் தோழமை, அல்லாஹ்வுடைய தூதரோடு இருக்கக்கூடிய அந்த பாக்கியம், இதை யார் கேட்பா? இது யார் கேட்பா? நபியின் மீது யார் அளவு கடந்த அன்பும் பாசமும் பிரியமும் வைத்திருக்கிறார்களோ, தங்களுடைய குடும்பத்தாரை விட, தன்னுடைய உயிரை விட, உலக மக்கள் அனைவரையும் விட யார் நபியை கடுமையாக நேசிக்கிறார்களோ அவர்கள் தான் கேட்பார்கள். நபியினுடைய அந்தஸ்தை தெளிவாக புரிந்தவர்கள் தான் கேட்பார்கள். நபியினுடைய அந்தஸ்தை, உயர்வை தெளிவாக படித்தவர்கள் தான் கேட்பார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் நம் எல்லோரையும் அந்த தோழமையை கேட்க சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோழமையை கேட்க சொல்றார்கள். அன்புக்குரியவர்களே, நபியினுடைய அந்தஸ்து என்ன? அவருடைய தோழமை மறுமையில் நமக்கு ஏன் வேண்டும்? யோசிக்க கடமைப்பட்டுள்ளோம். ஏன் தோழமை வேண்டும் என்றால், இந்த உலகத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எத்துணை நபிமார்களை அனுப்பினானோ அத்துணை நபிமார்களும் அந்தந்த சமூக மக்களை நேசித்தார்கள். அந்தந்த சமூக மக்களின் மீது அதிக அக்கறை செலுத்தினார்கள். இதற்கு சொர்க்கத்திற்கு அழைத்து செல்ல, நன்மையின் பால் அவர்களுக்கு வழிகாட்ட. எல்லா இறை தூதர்களும் அந்தந்த சமூகத்தின் மீது எப்படி அவர்கள் அதிக ஆர்வம் கொண்டிருந்தார்களோ நன்மை செய்ய, அதை விடவெல்லாம் அதிகமாக அல்லாஹ்வின் தூதரவர்கள் அவர்களுடைய சமூகத்தின் மீது அன்பு வைத்திருந்தார்கள், அதிக அக்கறை கொண்டிருந்தார்கள். நன்மை பால் அவர்களுக்கு வழிகாட்ட, சொர்க்கத்திற்கு அவர்களை அழைத்து செல்ல, நரகத்தில் இருந்து அவர்களை வெளியேற்ற. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபிமொழியை சொன்னார்கள். உங்களுக்கும் எனக்கும் உள்ள உதாரணம் என்ன தெரியுமா? வெளிச்சத்தை கொண்டு வருவதற்காக ஒருவர் தீயை மூட்டுகிறார். அந்த தீயிலே வெட்டி கிளிகள், வெட்டி பூச்சிகள் எல்லாம் வந்து விழுகின்றன. தீயை மூட்டிய அவர் அந்த வெட்டி பூச்சிகளை தடுத்துக் கொண்டே இருக்கிறார். ஆனால் அதையும் மீறி அந்த வெட்டி பூச்சிகள் அந்த நெருப்பிலே விழுந்து விடுகின்றன. இதுதான் உங்களுக்கும் எனக்கும் உள்ள உதாரணம். இப்படித்தான் உங்களை நரகத்திற்கு செல்ல விடாமல் உங்களுடைய சட்டையை பிடித்து நான் இழுக்கிறேன், உங்களுடைய கையை பிடித்து நான் இழுக்கிறேன். ஆனால் என்னையும் மீறி நீங்கள் அந்த நரகத்திலே விழுந்து விடுகிறீர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் தனக்காக வாழ்ந்தார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, தன்னுடைய குடும்பத்தார்களுக்காக வாழ்ந்தார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே, தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழ்ந்தார்கள் அன்பார்ந்த சகோதரர்களே. இல்லை, தன்னுடைய பிள்ளைகள் கஷ்டப்பட்டார்கள், பொறுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். தன்னுடைய மனைவி குடும்பத்தார்கள் கஷ்டப்பட்டார்கள், நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். முழுக்க முழுக்க சமுதாயத்திற்காக வாழ்ந்த ஒரே நபி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்பொழுது பார்த்தாலும் தன்னுடைய சமூக மக்களை பற்றிய கவனம், சமூக மக்களை பற்றிய எண்ணம், சமூக மக்களை பற்றிய கவலை, இதுதான் அவர்களுக்கு அதிகமாக இருந்தது. பார்க்கிறோம், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொல்லுவார்கள் பல கட்டத்திலே, எனது சமூகத்திற்கு சிரமம் இல்லாவிட்டால், எனது சமூகத்திற்கு கஷ்டம் இல்லாவிட்டால் நான் ஒவ்வொரு தொழுகையிலும் பல் துலக்குவதை அவர்கள் மீது கடமையாக்கி இருப்பேன். எனது சமூகத்திற்கு கஷ்டம் என்பதால் அவ்வாறு நான் ஏவவில்லை. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனது சமூகத்திற்கு கஷ்டம் இல்லாவிட்டால் இஷா தொழுகையை நடுநிசி வரை நான் பிற்படுத்தி இருப்பேன். எனது சமூகத்திற்கு கஷ்டம் என்பதால் அதை நான் விட்டுவிட்டேன். என்ன தெரிகிறது அன்பான சகோதரர்களே? இந்த நபிமொழியிலிருந்து என்ன புரிகிறது? முழுக்க முழுக்க சமுதாயத்தின் மீது அதிக கவலையும் அக்கறையும் கொண்ட நபி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் தனக்காக வாழவில்லை, சமூக மக்களுக்காக, அவர்களுடைய மக்களுக்காக வாழ்ந்தார்கள். எனவேதான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூட அல்லாஹ்வுடைய தூதரின் தோழமையை அல்லாஹ்விடத்தில் வேண்டினார்கள். அல்லாஹ்விடத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாங்க? துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய இறுதி நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழமை எனக்கு வறுமையிலே கொடுப்பாயாக. அப்படியானால் இந்த நபிமொழிகள் எல்லாம் நமக்கு உணர்த்துகின்ற மிகப்பெரிய பாடம் என்னன்னா, நபியினுடைய அந்தஸ்து அந்த மாதிரி, நபியினுடைய அந்தஸ்து அந்த மாதிரி. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, மறுமையில் உங்களை நான் எங்கே பார்க்கலாம்? 3 இடங்களிலே பார்க்கலாம் ஆயிஷாவே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒன்று, எனது மக்களுடைய நன்மை தீமை அளக்கப்படுகின்ற அந்த இடத்திலே நான் இருப்பேன். இரண்டாவது, என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய சமூக மக்களுக்காக எனது கையால் ஹவுதுல் கௌசர் என்னும் தடாகத்திலிருந்து நீரை நான் அள்ளி கொடுத்து கொண்டிருப்பேன். மூன்றாவதாக, எனது சமூக மக்கள் அந்த சிராத்து பாலத்தை கடக்கின்ற சமயத்தில் அந்த பாலத்திற்கு அருகிலே நான் நின்று கொண்டு யா ரப்பி சல்லிம், யா ரப்பி சல்லிம், இறைவா எனது சமூகத்தை காப்பாற்றி, எனது சமூகத்தை காப்பாற்றி என்று எனது சமூகத்திற்கு
பாசத்தையும் பரிவையும் நீங்கள் பார்த்தீர்களா? ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பு துஆவை கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஒவ்வொரு நபிக்கும் சிறப்பு துஆவை அல்லாஹ் கொடுத்தான். நீங்கள் கேளுங்கள், இங்கேயே உங்களுக்கு கொடுக்கப்படும். எல்லா நபிமார்களும் அந்த துஆவை உலகத்திலேயே கேட்டு விட்டார்கள். ஆனால் அந்த துஆவை மறுமையை எனது சமூக மக்களுக்காக நான் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க பாசவர்களே, இதுல இருந்து நபியினுடைய அந்தஸ்து, நம் மீது இருக்கக்கூடிய அந்த அன்பு, பாசம், பிரியம் நமக்கு புரியும். எல்லா நபிமார்களும் உலகத்திலே அந்த துஆவை பயன்படுத்தினாங்க. ஆனால் அந்த வாய்ப்பை மறுமையில் எனது மக்களுக்காக நான் செய்ய போகிறேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனது மக்களுக்கு பரிந்துரை செய்வதற்காக வேண்டி அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்த போகிறேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நம் மீது, அவர்களுடைய சமூகத்தின் மீது எவ்வளவு அன்பு, பிரியம், பாசம், கவலை, அக்கறை வைத்திருந்தார்கள் என்பதை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் நபி அன்புக்குரியவர்கள். இப்படிப்பட்ட நபியுடைய தோழமை நாளை மறுமையில் நமக்கு வேண்டுமா இல்லையா? கண்டிப்பாக வேண்டும். எனவேதான் அல்லாஹ்விடத்தில் அந்த துஆவை, அதை கூறி நாம் கேட்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இதில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வாக்கியத்தை நாம் கவனிக்க கடமைப்படுகிறோம். இது என்னன்னா, ஜன்னத்துல் குல்த், நிரந்தரமான சொர்க்கத்தில் என்ற ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பயன்படுத்துறாங்க இல்லையா? இப்ப இதுல இருந்து என்ன புரியுது அப்படின்னா, நபிமார்களுக்கு மறுமையில வேற அந்தஸ்து. நபிமார்களுடைய அந்தஸ்து யாருக்கும் செய்ய முடியாது, எட்ட முடியாது, அடைய முடியாது. அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து. சொர்க்கத்துக்குள்ள ஒருத்தர் போயிட்டாருன்னு சொன்னா அவர் திரும்ப வெளியே வர மாட்டார். சொர்க்கத்தினுடைய நிலைப்பாடு, மறுமையினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, உயரத்துல உள்ள ஒருத்தரை போய் நீ போய் கீழே உள்ள அவரை பார்த்துட்டு வா அப்படின்னு அல்லாஹ் ஒருவரும் சொல்லவே மாட்டான். கீழே உள்ள ஒருத்தர், அந்தஸ்துல குறைந்து உள்ள ஒருத்தரை அவரை போய் அல்லாஹ் மேல போய் என்ன செய்வான் பார்த்து சொல்றான். இதுதான் சொர்க்கத்துடைய ஏற்பாடு. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதரை பொறுத்தவரையில அவர்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்து, சொர்க்கத்திலே நிரந்தரமாக இருக்கக்கூடியவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பேசுறாங்க. இந்த ஹதீஸிலே நமக்கு குறிப்பிட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற பிரார்த்தனைகளை செய்யும்போது இன்னும் பிரார்த்தனைகளை நிறைய செய்கின்றார்கள். பாருங்கள் அன்புக்குரியவர்களே, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக வ தஆத்திக. இதுவும் என்ன, நம்முடைய ஈமானுக்காக கேட்கிற துஆ, நம்முடைய ஹிதாயத்துக்காக கேட்கிற துஆ, இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது நாம் நிலைத்திருக்க அல்லாஹ்விடத்தில் கேட்கிற துஆ. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இந்த துஆவை பயன்படுத்தியுள்ளார்கள். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக வ தஆத்திக. இறைவா, உள்ளங்களை புரட்டக்கூடியவனே. இன்னொரு நபிமொழியில வருது, யா முஸர்ரிஃபல் குலூப், உள்ளங்களை திருப்பக்கூடியவனே. ரெண்டு விதமான வாசகம் பயன்படுத்துது. உள்ளங்களை திருப்பக்கூடியவனே, புரட்டக்கூடியவனே. சப்பித் கல்பி அலா தீனிக வ தஆத்திக. எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் மீதும் உனக்கு வழிபடுவதின் மீதும் கட்டுப்படுவதின் மீதும் நிலையாக இருக்க செய்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த பிரார்த்தனையை குறித்து நமக்கு ஒரு நபிமொழியை அறிவிக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் இந்த பிரார்த்தனையை அதிகமாக